வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்ஜென்டினா ஆலையில் வெடி விபத்து, 22 பேர் காயம், விமான சேவை பாதிப்பு. ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையம் மீது உக்ரைன் தாக்குதல். லண்டனில் யாழ்ப்பாண இளைஞன் உயிரிழப்பு, நண்பர்கள் கூறிய தகவல். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 4 பதிவு. மனைவி பிள்ளைகளை கத்தியை காட்டி மிரட்டிய பிரான்ஸ் நாட்டவர், போலீசார் அதிரடி. ஆப்கான் வானில் அத்துமீறி பறக்கும் அமெரிக்க ட்ரோன்கள், தலிபான்கள் குற்றச்சாட்டு. ஜப்பானுக்கு செல்ல வேண்டாம், சீனா எச்சரிக்கை. பெருமூச்சு விட்ட அமெரிக்க மக்கள், உணவுப் பொருட்களின் மீதான வரியை ரத்து செய்த ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். ஆர்ஜென்டினாவின் பியூனோஸ் அயர்ஸ் நகருக்கு வெளியே கார்லோஸ் ஸ்பெகாசினி என்ற நகரில் ஆலை ஒன்றில் வேளாண் ரசாயன பொருட்களின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு இந்த ஆலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் அருகே இருந்த எஜிஜா சர்வதேச விமான நிலையத்தின் நூற்றுக்கணக்கான விமானங்களின் சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பயணிகள் பலரும் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் 22 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இதனால் பக்கத்தில் இருந்த வீடுகளும் குலுங்கியிருக்கின்றன. 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீடுகளிலும் இதன் தாக்கம் உணரப்பட்டிருக்கின்றது. காயமடைந்த நபர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர். இதனால் ஏற்பட்ட தீ மலமளவென பல்வேறு கட்டடங்களுக்கும் பரவியிருக்கிறது. 6 மணி நேரம் போராடியும் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானில் இன்று காலை திடீரென பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. காலை 5 மணியளவில் இந்த பூகம்பம் ஏற்பட்டதாகவும் இந்த பூகம்பம் ரிக்டர் அளவுகோலில் 4 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் 36.56 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 71.63 டிகிரி கிழக்கு தீச்சரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. ஜப்பானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு சீனா தமது பிரஜைகளை எச்சரித்துள்ளமை இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றங்களை அதிகரித்துள்ளது. ஜப்பானின் புதிய பிரதமர் சனே டகாய்ச்சி அண்மையில் தெரிவித்த கருத்துக்களால் இரு நாடுகளுக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் மேற்படி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. முன்னதாக சீனாவால் தைவான் தாக்கப்பட்டால் ஜப்பான் இராணுவ தலையீட்டை பரிசீலிக்கும் என்று ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சி கூறியிருந்தார். அவரின் இந்த கருத்து சீனாவின் பெய்ஜிங்கிலிருந்து கடுமையான பதிலடியை தூண்டியிருக்கிறது. குறித்த 2 நாடுகளும் பிராந்திய பயணத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை எதிர்கொள்ள தயாராகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் கொன்றுவிடுவதாக கத்தியை காட்டி மிரட்டிய நபரை போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். பிரான்சில் உள்ள ரெனிஸ் நகரிலிருந்து தலைநகர் பாரிஸ் நோக்கி வந்து கொண்டிருந்த ரயில் ஒன்றில் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் கத்தியை காட்டி மிரட்டிய ஒருவர் பயணித்துக் கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. பாரிஸில் உள்ள மொண்டப்ரனஸ் ரயில் நிலையத்தில் அந்த ரயில் வந்து நிற்கவும் அந்த நபர் கத்தியை காட்டியவாறே ரயிலிலிருந்து இறங்கியிருக்கின்றார். அவருக்காக ரயில் நிலையத்தில் தயாராக காத்திருந்த போலீசார் கத்தியை கீழே போடுமாறு கூற அவர் மறுக்க போலீசார் அவரது காலில் துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றனர். உடனே அவர் தன்னை தான் தொண்டையில் குத்தி கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் துப்பாக்கி கொண்டு தெரித்ததில் ஒரு பயணியும் காயமடைந்திருக்கின்றார். அவருக்கு அவசர உதவி குழுவினர் சிகிச்சை செய்துள்ளார்கள். துப்பாக்கியால் சுடப்பட்ட கத்தியை காட்டி மிரட்டிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கும் அவசர உதவி குழுவினர் சிகிச்சை அளித்துள்ளனர். அவரது கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உக்ரைன் நேட்டோ நாடுகளை இணைவதை எதிர்த்து கடந்த 2022 பிப்ரவரியில் ரஷ்யா தொடங்கிய போர் தீர்வு காணப்படாமல் தொடர்ந்தும் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இரவோடு இரவாக ரஷ்யாவின் துறைமுக நகரமான நோவோரோசிஸ்க் மீது உக்ரைன் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இந்த துறைமுக நகரம் ரஷ்யாவின் முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையம் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் உக்ரைன் தாக்குதலில் நகரத்தின் மதிப்புமிக்க உள்கட்டமைப்பு சேதமடைந்ததாக உக்ரைன் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது.
இந்தியா உள்ளிட்ட மற்ற நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போருக்கான அதிக நிதியை ஈட்டும் நிலையில் இந்த தாக்குதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் துறைமுகம், எண்ணெய் டெர்மினல் மற்றும் ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு சேதமடைந்ததாக உக்ரைன் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் அந்த பகுதியில் தீ கொழுந்துவிட்டு எரிந்த காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. முன்னதாக உக்ரைன் தலைநகர் கியூ மீது நேற்று ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 7 பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்துள்ளதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லண்டனில் ஷாப்பிங் சென்டர் ஒன்றின் மாடியிலிருந்து யாழ் இளைஞன் விழுந்து உயிரிழந்துள்ளதாக பிரித்தானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 12ஆம் திகதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 17 வயதான இளைஞனை உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 12ஆம் திகதி காலை 9:04 மணிக்கு காவல்துறையின் அவசர சேவை பிரிவான 999க்கு ஓர் அழைப்பில் பதற்றத்துடன் பேசிய பெண்ணொருவர் அங்குள்ள ஷாப்பிங் சென்டர் ஒன்றின் உயரமான இடத்திலிருந்து ஒருவர் தவறி விழுந்து விட்டார் என்று காவல்துறைக்கு தகவல் அளித்திருக்கின்றார். இதனை அடுத்து உடனே காவல்துறை பாராமெடிக்ஸ் குழுவை அந்த இடத்திற்கு அனுப்பியதோடு தாமும் விரைந்து சென்றிருக்கிறார்கள். இளைஞனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. அதேவேளை குறிப்பிட்ட ஷாப்பிங் சென்டரில் இருந்து இவரால் தற்செயலாக தவறி விழுந்திருக்க முடியாது என்றும் அங்கே பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளன என்றும் ஷாப்பிங் சென்டரை பராமரிக்கும் நபர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் நன்றாக படித்து வந்த அவருக்கு அவர் ஆசைப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்கவில்லை என்ற பெரும் மன வருத்தம் இருந்ததாக இளைஞரின் நண்பர்கள் கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இந்த நிலையில் இளைஞரின் மரணம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை பிரித்தானிய போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதித்துள்ளார். அண்டை நாடுகளான கனடா, மெக்சிகோ மற்றும் பிரேசில் உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டன. இறக்குமதி வரி உயர்ந்ததால் அமெரிக்காவில் பல்வேறு பொருட்களின் விலை அதிகரித்தது. குறிப்பாக உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதையடுத்து சில உணவுப் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்க அமெரிக்க அரசு ஆலோசித்து வந்தது. இந்த நிலையில் மாட்டிறைச்சி, காஃபி, பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களின் மீதான வரிகளை நீக்குவதற்கான நிர்வாக உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கின்றார். இந்த புதிய வரி விதிவிலக்கு வருகிற 20ஆம் திகதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய நிர்வாக உத்தரவு மூலம் தேயிலை, பழச்சாறு, கோகோ, மசாலா பொருட்கள், வாழைப்பழங்கள், ஆரஞ்சு, தக்காளி மற்றும் சில உரங்கள் உள்ளிட்ட பொருட்களின் மீதான வரிகள் நீக்கப்படுகின்றன. இது தொடர்பாக ட்ரம்ப் கூறும் பொழுது, காஃபி போன்ற சில உணவுப் பொருட்கள் மீதான வரியை நாங்கள் குறைத்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து வருவதாக நுகர்வோர்கள் புகார்கள் அளித்து வந்தனர். இது சமீபத்தில் நடந்த மேயர் மற்றும் உள்ளூர் தேர்தலில் எதிரொலித்தது. இந்த தேர்தல்களில் ட்ரம்பின் குடியரசுக் கட்சி தோல்வியை சந்தித்திருந்தது. இதற்கு விலைவாசி உயர்வு பிரச்சினைதான் காரணம் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் மாட்டிறைச்சி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்வதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றமை முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் அத்துமீறி அமெரிக்க ட்ரோன்கள் பறந்து வருவதாக தலிபான்கள் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் அருகிலுள்ள நாடு ஒன்றின் வழியாக அமெரிக்க ட்ரோன்கள் நுழைந்து அனுமதியின்றி பறந்து வருவதாக தலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் சபீஹுல்லா முஜாஹித் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுடன் அவர் பேசுகையில், ஆப்கானிஸ்தான் வானில் அமெரிக்க ட்ரோன்கள் பறப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என கூறியதுடன் அமெரிக்கா ஆப்கான் வான்வழியை அத்துமீறி பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் எந்த நாட்டின் வழியாக அமெரிக்க ட்ரோன்கள் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் வருகின்றன என்பது குறித்து அவர் எந்தவித தகவலும் வெளியிடவில்லை. ஆனால் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் வானில் அமெரிக்க விமானம் அனுமதியின்றி பறப்பதற்கு பாகிஸ்தான் உதவியதாக தலிபான் அரசு குற்றம் சாட்டியிருந்தது. இத்துடன் ஆப்கானிஸ்தானுக்குள் அமெரிக்க படைகள் மீண்டும் வருவதற்கு தலிபான் அரசு அனுமதிக்காது என்றும் அங்கு எந்த ஒரு நாட்டின் இராணுவ தளங்களும் அமைக்க அனுமதி இல்லை எனவும் தலிபான் அரசு தெரிவித்துள்ளது.
முன்னதாக ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு அமெரிக்க படைகள் முழுவதுமாக வெளியேறியுள்ளன. பின்னர் உள்நாட்டு போரில் ஈடுபட்டு வந்த தலிபான்கள் தலைமையிலான அரசு அமைந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதால் சர்வதேச அங்கீகாரத்தை தலிபான் அரசு கோரி வருவதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும்.